புதுச்சேரியிலிருந்து தொடர்ந்து இரண்டாவது நாளாக நள்ளிரவில் படுகொலை நடந்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த பத்துக்கண்ணு ராமநாதபுரம் சாலையில் நேற்றிரவு இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டதாக படுகொலை செய்துவிட்டு தப்பி சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இது சம்பந்தமாக ஆய்வாளர் கலைச்செல்வன் தலைமையிலான காவல்துறையினர் படுகொலை செய்யப்பட்டவர்கள் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் படுகொலை செய்யப்பட்டவர் புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை டிவி நகரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகன் அப்பு என்கின்ற அன்பழகன் என தெரிய வந்தது. பிரபல ரவுடியான இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு அதே பகுதியை சேர்ந்த தனது உறவினர் பிரபு என்பவரை படுகொலை செய்துவிட்டு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக உள்ளார். இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொண்டமானத்த பகுதியில் வாடகை வீட்டு தங்கி கூலி வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இருந்து மதுபாரில் மது அருந்திவிட்டு வெளியே வந்தபோது மர்மர் அவர்கள் நோட்டமிட்டு பின்தொடர்ந்து சென்று இவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளது. பிரபு படுகொலைக்கு பழிவாங்கதாக அப்பு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் முதல்கட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவ வழக்கில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். நேற்று முன்தினம் நண்பரின் சாவில் ஏற்பட்ட மின்விரோதம் காரணமாக பிரபு ரவுடிய பாஜக பிரமுகர் விக்கி படுகொலை செய்யப்பட்டாரு. அதிமுக பிரமுகர் தலைமையிலான 5 பேர் கொண்ட கும்பல் இவர் படுகொலை செய்வது விக்கியை படுகொலை செய்வது கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 2 கொலை நடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் நடைபெறும் இந்த கொலையை போலீசார் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். ரவி.